ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா. இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஹீரோ வரான். வந்தோடனே இவன் என்ன யோசிக்கிறானே தெரில. இவன் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டக்குன்னு அவன்கிட்ட போகிறான். அவன்கிட்ட போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், நீ குடிச்சிருக்கமா, நீ கான்ஷியஸாகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் நாளைக்கு கூட இதே கேள்வி கேட்டாலும் நான் கரெக்டாக பதில் சொல்வேன். நீங்கள் வந்து என்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனும் வந்து முடியாதுதான் சொல்கிறான். இவன் ரொம்ப கெஞ்சுறா, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறா. அப்படியே என்ன பண்ணுறான்னா, சரி முடியாதா போ அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்கிறான். இவனும் போயிடுறான். ஐயோ போனா போயிடுவியாப்பா நீ ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்ச, சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் சொல்கிறான். நெக்ஸ்ட் இவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு இவன் லிப்ஸை வந்து கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் ஒரே ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே நைட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவ காலையில ஏஞ்சி பார்க்கறா. ஏஞ்சி பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே எம்பாரஸாக இருக்குது. ச்சீ என்னடா நம்ம இப்படிலாம் ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ டக்குன்னு ஹீரோவை பார்க்குறா. ஹீரோ வந்து குளிச்சுட்ருக்கா. ஐயோ வாவ் இவ்வளோ அழகாக இருக்கானே, இவனை தான் நம்ம வந்து பிடிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்க்க, நெக்ஸ்ட்டு ஹீரோவும் வெளியில் வரான். வந்ததுக்கப்புறம் இவ திரும்பி அதே கேள்வி தான் கேட்குறா, என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நீ உனக்கு இன்னும் இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாம் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனும் முடியாது தான் சொல்கிறான். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியாக இருப்பா. பட் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அதாவது அவளோட முன்னாள் காதலன் வந்து என்ன பண்ணுறான்னா, வேற பொண்ணோட சீட் பண்ணியிருக்கான். ஸோ இதை நினச்சி இவளுக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது. இவ்வளோ கெஞ்சா ப்ளீஸ் அவள் கூட போகாத, என் கூட வான்னு சொல்லும்போது அவள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை எங்கேயும் விட்டுட்டு போயிடுறான். ஸோ இவளுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறான். ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்களேன், இவன் என்னை இப்படி பண்ணிட்டான், இப்போ நான் திரும்பி அவன்கிட்ட போனால் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் கேவலமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, நெக்ஸ்ட்டு இவனுக்கு வந்து இவனை பற்றி தெரிய வருது. அதாவது ஹீரோ வந்து ஒரு கே அலிகேஷன் வாங்கிட்டு இருப்பாரு. அதாவது இவரையும் இன்னொரு ஒரு பையனையும் வந்து ஷிப் பண்ணி பேசுவாங்க. இவருக்கு பொண்ணு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டோட பையன் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதை நினச்சி ஹீரோக்கு ஒரு கவலை. இதை கேட்டோன்னே இவன் என்ன சொல்கிறான்னா, சூப்பர் ஐடியா, இப்போ நீங்கள் என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து ஃபால்ஸ் ரூமர்ஸாக மாறிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, இவனும் முடியாது தான் சொல்கிறான். இவளை ரொம்ப கெஞ்சி பார்க்குறா, ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கெஞ்சுறா. அதுக்கப்புறம் சொல்கிறா, எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அக்கா தான், அந்த அக்கா தான் பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கும் என் பாட்டி தாத்தா தான் பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இது மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. ஹீரோயின் விடவே மாட்டிக்கிறா. ப்ளீஸ் என்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன். நம்ம வந்து ஜஸ்ட் 2 months தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் அலிகேஷனும் எனக்கு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியாக நம்மளோட வாழ்க்கையை தனித்தனியாக பிரிஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறத கேட்டோன்னே ஹீரோக்கு ஓகே இது குட் ஐடியாவாக தான் இருக்குது. நம்மளே எல்லாரும் கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளாம் ஒரு பையனாகவே யாருமே மதிக்கல, நம்மளை கே தான் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். என்னை என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட அக்கா கிட்ட மட்டும் வந்து கொஞ்சம் பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நெக்ஸ்ட்டு ஹீரோவும் சொல்கிறான், என்னோட பாட்டி தாத்தா கிட்டே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறான் ஹீரோயின் கிட்ட. இந்த கிஃப்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டெல்லாம் கொடுக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, எதுக்கு இந்த கிஃப்ட்டு, ஏதோ நீங்களும் நானும் நைட்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி பேசுகிறீங்க, நம்ம ரெண்டு பேரும் நைட்லாம் ஸ்பெண்ட்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் ட்ரங்காக இருப்பா, கிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வரும்போது அவளுக்கு வாமிட் வந்திருக்கும். அவள் என்ன பண்ணுவான்னா, அந்த வாமிட்லேயே அப்படியே மயங்கி விழுந்துருவா. இதுதான் நடந்திருக்கும், வேறு எதுவுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்திருக்காது. இந்த சைடு ஹீரோயினோட அக்காவை காமிக்கிறாங்க. அவள் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, குழந்தை குத்தியெல்லாம் பெற்றுக்கோ, அதுக்கப்புறம் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ, உன்னோட கம்பெனியை நான் நல்லா பார்த்துக்கிறேன், என்ன நீ மட்டும் வேலைக்குள்ளே சேர்த்துக்கிட்டீங்கன்னா உன்னோட கம்பெனி டாப்பில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு இவன் சொல்கிறா, நீ பார்த்துக்கிறதோட நான் நல்லா என்னோட கம்பெனியை பார்த்துப்பேன், நீ வந்து உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரூடாக பேசுகிறா. இவன் ரொம்ப கெஞ்சுறா, என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட கம்பெனிக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேச, இவளும் முடியவே முடியாதுன்னு ஒருத்த காலில் நிற்கிறா. ஏன்டா எங்கள் அம்மா அப்பா இறந்து போய் அவங்க என்ன நம்பி இந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு போனால் நீ என்னென்னா அசால்ட்டாக என்கிட்ட இந்த ஆட்டையை போட பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டி விட்டுறான். இவனும் ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிச்சிடான். இங்கே பாரு, நான் இல்லைனா உன்னோட கம்பெனிக்கு பெரிய லாஸ்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை நாள் நீ இல்லாமல் தானே இருந்த, கம்பெனி நல்லா தான் ஓடுது, நீ வந்தால் மட்டும் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, வரலனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இதிலே தெரியுது ஹீரோயினோட அக்கா எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்ட்ரிக்டான ஆள் போல். அதுக்கப்புறம் இவனும் அசிங்கப்பட்டுட்டு
சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஹீரோ வரான். ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்கள் தங்கச்சியை நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட அக்காவுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இவன் நேற்று நான் ஒரு நாள் கூட இவனை பார்த்ததே கிடையாது. இவன் என்ன டக்குன்னு என்னோட தங்கச்சியை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக்கிங்காக பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களோட தங்கச்சியை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ சொல்ல இதை கேட்டு இவளும் நம்புறா. ஓகே, என்னோட தங்கச்சியை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்கிறா. அது மட்டும் இல்லை, இவன் நிறைய சொல்கிறான். எங்கள் கம்பெனியில் இருக்க பாதி ஷேர் உங்களோட தங்கச்சிக்கு நான் எழுதி கொடுக்குறேன், உங்கள் தங்கச்சியை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு சரி சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா ஒத்துக்கிறா. இந்த சைடு ஹீரோவோட பாட்டி தாத்தாவை காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்னதுன்னா, அவங்களுக்கு எப்போ தான் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகும்னு இருக்குது. ஏன்னா அவங்க பேரனுக்கு தான் ஒரு கேவலமான ஒரு பேர் கொடுத்துருக்காங்களே, அதாவது இவருக்கு ஒரு கேன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு கடைசியாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிச்சு. ஸோ அந்த பொண்ணோட லவ் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தாத்தா கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ, நம்ம பேரனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட இவங்க வந்து அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிறாங்க. அந்த பொண்ணு எந்த மாதிரி பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, பொண்ணாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இப்போ வந்து கடைசியாக முடிவெடுத்து எல்லாரோட பர்மிஷனோட மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்து அவளோட வீசாட்டை பார்க்க அதில் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு நிறைய ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிவிட்றான் அவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி. இவள் அது எதுவுமே பார்க்காம ஸ்ட்ரைட்டாக அவளை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு விட்டுறா. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரே கடுப்பு. இவ அநேகமாக நம்ம கூட சண்டை போடணுமே, இவன் என்னடா பிளாக் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஷாக்காக அப்போ தான் வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அசிஸ்டன்ட் வரான். மேடம், இந்த மாதிரி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அதாவது அவன் பேர் ஜாங் வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாரு. அதாவது அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்து வரப்போகிறாராமே அப்படி இப்படின்னு ஏதோ சொல்ல இவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, நானும் வந்து அவர் கூடயே போகிறேனே அப்படின்னு சொல்லும்போது, மேடம் உங்களாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் அவனை வர சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாங்க அந்த இடத்த விட்டு போகாத மாதிரி, அதாவது அவ கூடயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறா. சரி மேடம், நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த இடத்த விட்டு போக, இவங்க 2 பேரும் சேரவே கூடாது, அதுக்கப்புறம் அவளும் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ஒரு பிளான்லாம் போடுறா. இந்த சைடு என்கேஜ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹீரோலாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டான். பாட்டிக்கு ஒரே பெருமையாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கவங்களாம் கேட்குறாங்க, என்னம்மா உன்னோட பேரனை இப்படிலாம் சொன்னாங்க, இப்போ ஏதோ கல்யாணம்லாம் பண்ணிக்க போகிறானாமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என் பேரனை என்ன நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேச, அதுக்கப்புறம் ஹீரோயினோட அக்காவும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு ரொம்ப பெருமையாக நடந்து வராங்க. இவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க, இந்த பாட்டியும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட அக்காவும். ஸோ ரொம்ப ஜாலியாக பழகிக்கிறாங்க இவங்க 2 பேரும். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி உங்களோட மேரேஜ் பீஸ்ஃபுல்லாக தான் நடக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, அங்கே ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடி அவள் ஃபோனில் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது, கால்லாம் வருது. அது யாருன்னா அவளோட எக்ஸ் தான் பண்ணியிருக்கான். என்னோடய கால் அட்டென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ்லாம் அவன் பண்ணியிருக்கான். ஸோ இவள் வெளியில் வராததை பார்த்து வெளியே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இன்னும் பொண்ணு வெளியிலேயே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின்லாம் வந்து சும்மா பேசிக்கிட்டே தான் இருக்கா. இந்த மாதிரி நீ எனக்கு கால் பண்ணி தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எக்ஸ் கிட்ட பேச, ஹீரோவும் அங்கே வந்துட்டு ஹீரோயினை வெளியில் கூப்பிட்ட ஹீரோயினோட அழகில் அவன் மயங்கியே விழுந்துறான். ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு பிரைட் கலர் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் போட்டிருக்கா ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக மேக்கப்லாம் போட்டிருக்கா. அதை பார்த்தா ஹீரோயின் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்கா. ஹீரோக்கெலாம் பார்த்தோன்னே ஒரே ஷாக் ஆகிடுது. ஸோ இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோமா, இவனுக்கு ஒரே குஷி ஆகிடுது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. இந்த என்கேஜ்மெண்ட்டோட ஹோஸ்ட் வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட அக்கா தான். இவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிறது வந்து ஹீரோயினோட எக்ஸுக்கு சுத்தமாக தெரியாது. இவங்க 2 பேரும் ஹாப்பிலி என்கேஜ் ஆகிட்டாங்க. பட் ஹீரோயினோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட அக்காவுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகுது. ஸோ அவன் அதே ஞாபகத்தில் இங்கே வர ஆரம்பிச்சிடுறான். ஸோ அதாவது ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வந்துடுறான். இந்த சைடு இவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மேரேஜ் தான் ஆகும் போகுது போல். ஸோ இங்கே வந்து எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தன் போகிறான். இவனை வச்சு தான் வந்து ஹீரோவை வந்து ஷிப் பண்ணி ரூமர்ஸ்லாம் பரவும் போல். அவன் வந்து ஹீரோயினை ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு கோவத்தில் திரும்பி போக, ஹீரோயினுக்கெலாம் இதை பார்த்தோன்னே ஷாக்கு. ஐயோ, என்னடா இவன் இப்படி முறைச்சிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவள் பார்க்குறான். இவளுக்கும் மனசு ஒரே வருத்தமாக போயிடுது. ஐயோ, இவன் கூட நம்ம 2 மாதம் தான் இருக்க போகிறோம், இவன் பார்க்கவே லட்டு மாதிரி அழகாக இருக்கான், இவனை விட்டு நம்ம போயிடணுமா, இந்த கேவோட தான் இவன் போய் சேருவானா, ஒருவேளை இவன் கேவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நிறைய ஓடுது. இந்த சைடு ஹீரோயினோட அங்கிள் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. இந்த பார்ட்டி எல்லாமே அவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஹீரோயினோட அக்கா அசிஸ்டன்ட்
கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஜாப் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஜாப் ரொம்ப கேவலமாக போகுது அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் இந்த ஜாப் பற்றி பேசி ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் வராக, வந்தோடனே அவள் தேங்க்யூ சொல்கிறா. எங்கள் அம்மா அப்பா இல்லாத இடத்துல நீங்கள் இருந்து என்னோட மேரேஜ்லாம் பண்ணி வைக்கிறீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. என்னம்மா தேங்க்ஸ்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவள் அந்த இடத்த விட்டு போகிறா. அப்புறம் என்ன பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிருது. எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது அந்த கே பையன் வந்து ஹீரோயினை முறைச்சி பார்க்குறேன். என்னடா இவன் நம்மளை இப்படி முறைக்கிறானே, நம்மளை கொலைகளை பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே என்னென்னமோ நினைக்க, ஹீரோவும் வந்து வா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன வீட்டுக்கு போகலாமா, அவன் நம்மளுக்கு இப்போ தானே என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. ஓ ஆமாம்ல, எனக்கு மேரேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நெக்ஸ்ட் இவ ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துனே, நீ என்ன நினைக்கிறியோ அதை என்கிட்ட சொல்லிடு, தயவு செஞ்சு மறைச்சி மட்டும் வைக்காதேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இவன் சொல்கிறான் அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ அவன் வந்து என்னோடய கொலீக் தான், ஸோ அவனை வச்சு தான் என்ன ஷிப்லாம் பண்ணுறாங்க, நீ ஒன்றும் நினைக்காத, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னன்னே தெரில, இன்னைக்கு ரொம்ப நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து ஹீரோயினை அப்ரிஷியேட்லாம் பண்ணுறான். நீ ரொம்ப தேவதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயினுக்கு ஹாப்பியாகவும் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சேட்னஸ் இருக்க தான் செய்யுது. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து அவளோட எக்ஸை காமிக்கிறாங்க. அவன் வந்து அவசரமாக இங்கே வரான். ஏன்னா வந்து ஹீரோயின் கிட்ட பேசி ஆகணும். ஏன்னா இவனோட கம்பெனி ஒரு ஃபால் டவுனில் போயிட்டுருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். அவன் மனசில் வந்து ஹீரோயினோட அக்காவுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அவன் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகலான்னு இருக்கும்போது, இது ஒரு ப்ரைவேட் பார்ட்டி ஆச்சே, அதுக்கப்புறம் 2 பணக்காரங்க வீட்டோட என்கேஜ்மெண்ட் ஆச்சே, உள்ளே அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. ஸோ இவன் உள்ளே போகிறதுக்குள்ளே அவங்க தடுத்து நிற்கிறாங்க. என்னப்பா இன்விடேஷன்லாம் இல்லையா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவள் உள்ளே போகிறா. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா போஸ்டர் எல்லாத்தையும் பார்க்குறா. ஏன்னா அங்கே வந்து ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட் பேர் அது எல்லாமே அவளோட பேர் தான் அங்கே இருக்குது. அது பார்த்தோன்னே எனக்கு ஷாக். ஐயோ இவளுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சா, யாரோட ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் கண்ணே நம்ப முடியல. ஹீரோயின் இப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவன் வர வழியில் வேற ஹீரோயினை பார்த்துருப்பான். ஒரு பிரைட் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான்ல. ஸோ இவனுக்கு பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவள் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுவாள். ஆனால் இவனுக்கு வந்து இந்த பிரைட் கலர் ட்ரெஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு கலரில் ட்ரெஸ் போட்ட பொண்ணை பார்த்துனே சத்தியமாக ஹீரோயினாக இருக்கவே இருக்காது. எனக்கு பிரைட் கலர் ட்ரெஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அவள் அப்படிலாம் போட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் அதெல்லாம் நினச்சிட்டு வந்தா. ஹீரோயினோட பேரை பார்த்துனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் வந்து அவன் இருந்தாலும் என்னோடய கம்பெனிக்கு அவள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். சீன் இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினும் காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறது உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னோடய பாய் ஃப்ரெண்டை நான் ரிக்ரெட் பண்ண வைக்கணும் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்கிறான். நெக்ஸ்ட் இவளுக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்க போல். ஹீரோ என்ன பண்ணான்னா அவள் கால் எடுத்து அவனோட மடியில் வச்சுக்கிட்டு ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு, வலிக்குதுன்னா சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இவளுக்கு ஒரே சந்தோஷமாயிருது, இவன் ஏன் இவ்வளோ கேரிங்காக என்னை பார்த்துக்கிறான், இவனுக்கு எதுக்கு அதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு மாதிரியே இருக்கா. ஏன்னா வந்து இவளை பொறுத்த வரைக்கும் மனசில் ஹீரோ வந்து ஒரு கேன்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இருக்கா. பட் இவளுக்கும் வந்து இவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. இவளால் என்ன பண்ணுறதுனே அவளுக்கு புரியல. பரவாயில்ல நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் மனசெல்லாம் கல்லாக்கிட்டு இவன் கூடயே இருக்கலாம், முடிஞ்சால் இவன் கூடயே லைஃப் லாங்காக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணுறான். நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் இறங்குறாங்க. ஸோ இவங்க கடைசியாக இப்போ வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தான் வாங்க போகிறாங்க போல். ஹீரோயினுக்கு வேறு ரொம்ப கால் வேறு வலிக்குதுன்னு சொன்னாதான் ஹீரோ வந்து கவலைப்படாத நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி ஹீரோயினுக்காக கதவு திறந்து ரொம்ப ஜென்டில்மேனாக நடந்திருக்கான். இவனை பார்த்தா எந்த டைரெக்ஷனில் கூட கே மாதிரி சுத்தமாக தெரியாது. ஸோ இவளை வந்து அழகாக பொம்மை மாதிரி தூக்கிட்டு போகிறான். உள்ளே வந்தோடனே ஹீரோயின் அந்த வீடை பார்த்துட்டு, இந்த வீடு வந்து என் அக்காவுக்கு நான் தான் டிசைன் பண்ணி கொடுத்தேன், இது வந்து அவளோட வீடு போல், ஸோ நான் தான் டிசைன் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறா. நெக்ஸ்ட்டு ஹீரோ கிட்டே என்ன சொல்கிறான்னா, என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கும் நான் நிறையலாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவன் கொஞ்சம் கூட காதலே வாங்கிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் வந்து எனக்கு நிறைய வீடெலாம் கட்டணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் வந்து நிறைய வீடெலாம் காமிக்கிறா, இந்த மாதிரி கெட்டு அந்த மாதிரி கெட்டுன்னு. அவன் என்ன பண்ணிடுறான்னா, இதெல்லாம் ஒரு வீடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறா. இந்த சைடு ஹீரோயின் கொடுத்த எல்லா சஜஷனையும் பார்த்து இதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு லேண்ட் இருக்குல்ல, அங்கே போய் வீடு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ரூல்ஸ் கொடுக்குறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட அங்கிளை காமிக்கிறாங்க. அவன் வந்து இந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு உன்னோட கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு, இதுக்கெல்லாம் யார் காரணம், என்னோட பொண்ணால் தான், அதாவது ஹீரோயினால் தான் காரணம். நீ மட்டும் அவளை விடாமல் இருந்தீன்னா உன்னோட கம்பெனி எங்கேயோ போயிருக்கும், அவளும் உனக்கு நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பா, பாரு நீயும் அவளை விட்டுட்டு அவளும் வழியை பார்த்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது இவனை சொல்கிறான், ஆமாம் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன், என்னோடய கம்பெனிக்கு அவள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தேவைக்கு மட்டும்தான் பேசுகிறான், தவிர ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னு சொல்லி சுத்தமாக அவன் கவனிக்கவே மாட்டேங்கிறான். இப்போ கூட பாரு நீ
உன்னை பற்றி மட்டும் தான் யோசிக்கிற, அதனால தான் அவன் உன்னை விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இவளுக்கெல்லாம் வருதே பாரு கோவம். போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இனிமேல் அவளுக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அவள் உனக்கு கிடைக்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டுனே அவனுக்கு ஷாக்கு. ஐயோ, சும்மா தானே பேர் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன், பார்த்தா உண்மையிலே அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். அப்போ தான் வந்து அவனோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், ஐயோ சார், நம்மளோட கம்பெனி பேங்க் கரப்ட் ஆயிடுச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த சைடு ஹீரோயின் புக் படிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் யாருன்னா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நிறைய மெசேஜ் பண்ணுறான், ப்ளீஸ் என்கிட்ட தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இவெல்லாம் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீ என்ன மதிக்க கூட இல்லை, இப்போ உனக்கு தேவைன்னா நான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப திமிராக பேசுகிறான். அவனால் ஒன்றும் பண்ண முடியல, எதுக்கு, எல்லாம் தேவை தானே அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினச்சிட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட் அவன் கடைசியாக கெஞ்சுறான், ப்ளீஸ் என்னோட கம்பெனிக்கு கடைசியாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் வாயேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் முடியாதான் சொல்கிறா. பட் இருந்தாலும் இவளுக்கு ஒரு பாசம் இருக்கும்ல. ஸோ நம்மளால தான் அந்த கம்பெனி நல்லா இருந்தது, அவள் வந்து அவனுக்காக யோசிக்காமல் அந்த கம்பெனிக்காக அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்காக அவள் யோசிக்கிறா. நிச்சயமாக நம்மளால் ஒரு ஹெல்ப் கிடைக்கும், சும்மா போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணுறா. ஆனால் இவன் இந்த சைடு அவளை யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறான். அவளுக்கு எப்படி இந்த மேரேஜ்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். இந்த சைடு ஹீரோயினும் கார்க்குள்ளே ஏறுறாங்க. ஹீரோ வந்து சீட் பெல்ட் போட தான் வரான். பட் ஹீரோயின் ஏதோ கிஸ் பண்ண வரான்னு சொல்லிட்டு நினச்சி ஷாக்கில் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லை நான் சீட் பெல்ட் தான் போட வந்தேன், நான் ரொம்ப ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசுறதுக்கு முன்னாடி, ஹீரோ ஏதாச்சும் பேசுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பற்றி தான் பேசுகிறான். இந்த மாதிரி எனக்கு அவன் மெசேஜ் பண்ணுறான், இது பண்ணுறான், அவனோட கம்பெனி இதுவாகுது. இவனுக்கெல்லாம் கடுப்பு வந்தாலும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் இருக்கான். அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான், கால் வருது, இவன் காலில் பேசிக்கிட்டே தான் இருக்கா. அவன் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், ப்ளீஸ் தயவு செஞ்சு கடைசியாக ஒரே ஒரு வாட்டி என்னோடய கம்பெனிக்கு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் வந்து யோசிக்கிறா அவளுக்கு நடந்தது எல்லாம். என்னதுன்னா, அவள் வந்து நிறைய கால்ஸ்லாம் பண்ணியிருப்பா போல் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டெல்லாம். ஸோ அவன் அதெல்லாம் அட்டனே பண்ண மாட்டான். நேரில் போய் பார்த்தா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோடு இருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னே கேட்குறேன், என்ன நீ என்னை சீட் பண்ணுறியா, நான் கால் பண்ணால் நீ அட்டனே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், எனக்கு வேறு எல்லா காலையும் நான் அட்டன் பண்ணி பேசணும், தேவையில்லாமல் நீ கடலை போடுவேன், அதெல்லாம் நான் உட்காந்து கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போதெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். அதுதான் அவளுக்கு இப்போ ஞாபகம் வருது, இப்போ மட்டும் இவன் கால் பண்ணி என்கிட்ட பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவள் கூட காரில் அவன் கூட பேசிக்கிட்டே வரணும் தான் அவனுக்கு ஆசை. பட் இவன் ஃபுல்லாக அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே தானே பேசிட்டு வரா. சரி, அவள் கேட்டுறா, ப்ளீஸ் என்னை அங்கே மட்டும் ட்ராப் பண்ணிடுன்னு சொல்லிட்டு. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி இவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே வந்து ஒருத்தவங்க கப்புள்ஸு மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு ஜாலியாக தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்துன்னு ஹீரோ வந்து உன்னையும் தூக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நெக்ஸ்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு பொக்கே கொடுக்குறான். அதை வந்து ஹீரோயின் பார்க்குறா, என்னடா இவன் இவ்வளோ ஜென்டில் மேனாக இருக்கான், இவனை போய் வந்து கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மனசில் ஒரே வருத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெண்டுத்தையும் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறான் ஹீரோ. ஆனால் அது எதுலேயுமே போஸ்ட் அவன் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் காரில் ஏறுறாங்க. காரில் ஏறினோடனே ஹீரோயின் வந்து கேட்குறான், என்னை வந்து நீ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கம்பெனியில் விட்டுற, அவன் என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறான், ஸோ அவனுக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தேனே அவன் இப்படிலாம் கால் பண்ணி பேசினான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இவளுக்கும் ஒரே சந்தோஷம். ஏன்னா இவன் வந்து இவளை ஒரு டவுட் கூட படலை, இருந்தாலும் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்ட்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் சோகமாக இருக்குது, இவனை வேறு கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனிக்கு வந்தோடனே வந்து ஹீரோ பாயின்னு சொல்கிறான், பார்த்துப்போன்னு சொல்கிறான், ரொம்ப கேரிங்காக பேசுகிறான். அதெல்லாம் நான் பார்த்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ளே வரா. வந்தோடனே வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ்லாம் போது, அதாவது ஹீரோயின் வரான்னு சொல்லிட்டு இவள் ஸ்டெப்ஸ்லேருந்து ஏதோ பொருள்லாம், அதாவது அவளோட பொருளாக எடுத்துகிட்டு வரும்போது இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் பொண்ணு தள்ளி விட்டுறா. எங்கே உனக்கு கண்ணை மண்டை மேலே வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒழுங்காக தான் நடந்து வந்தேன், நீ தான் தேவையில்லாமல் என்னோட வழியில் வர அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்போ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவுமே சொல்ல, நீ தானே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே கூப்பிட்டான், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அங்கே போனே வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு மேரேஜ்லாம் ஆகிடுச்சு, இனிமேல் என் பேச்சுக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிடுறா. நெக்ஸ்ட்டு வெளியில் வந்து பார்த்தா ஹீரோ அவ்வளோ நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்கான் ஹீரோயினுக்காக. என்ன நீ இன்னும் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ போயிட்டு வந்துடுவேன்னு சொன்னில்ல, எதுக்கு தேவையில்லாமல் கால் டாக்ஸிலாம் புக் பண்ணிக்கிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுலாம் ஹீரோயினுக்குலாம் மனசில் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை தான். ஐயோ இவன் என்னடா இப்படிலாம் பண்ணுறானே, இவனை போய் கேம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். எதுக்கு இந்த பையனை பார்த்தா எங்கே கேம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பான். நெக்ஸ்ட் இவ கீழே வந்துருப்பாள், அதனால் அவள் கால்லாம் அடிபட்டிருக்கும். ஹீரோ அதை பார்த்துனே தூக்கிடுறான். ஐயோ உன் காலில்
கால் அடிபட்டுருக்கா, சரி வா வீட்டுக்கு போய் நான் மருந்து போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த சைடு இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னது மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமாம் சார், நீங்கள் அந்த போஸ்ட்டை பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டுனே இவருக்கு ஷாக், இவன் நம்பலை. ஆனால் ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாள், அவளோட ரிங்கெல்லாம் காமிச்சிட்டு சொல்லிட்டு போயிருப்பா, இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்னோட பேச்சுக்கு வராதுன்னு சொல்லிட்டு போயிருப்பான். இது அவளுக்கு ஞாபகம் வருது. ஐயோ உண்மையாலே இவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கிங்காக பார்க்குறான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா, ஜன்னலாண்ட போய் சும்மா நிற்கிறான். நிற்கும் போது அங்கே ஹீரோயினும் ஒன்றா போகிறதெல்லாம் பார்த்து கன்ஃபார்மே பண்ணிடுறான். ஐயோ இவங்களுக்கு மேரேஜ் கன்ஃபார்மாக ஆயிடுச்சு போலே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குலாம் மனசில் அழுக வருது. ஆனால் அவனுக்கு அவனோட காரியம் முக்கியம்ல. ஸோ எப்படியாச்சும் அவன் வந்து ஹீரோயினை அவனோட வேலைக்கு வர வைக்க தான் பார்க்குறான் தவிர ஹீரோயினோட சேரணும்னு ஒரு இஷ்டம் இல்லை. அவன் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருந்ததுனால அவனுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. இந்த சைடு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ட்ரெஸ் எடுக்க வராங்க. ஸோ ட்ரெஸ் எடுக்க வரும்போது அந்த ஃப்ரெண்டு கேட்குறா, என்னடி உனக்கும் ஹீரோக்கும் நடுவில் ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடி நாங்கள் சும்மா கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இருந்தாலும் அவன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவனை பார்த்தா கீழ் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டி எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ்லாம் வருது அவனை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்கிறத கேட்டோன்னே, நீ ஒன்று பண்ணு, அழகழகாக ட்ரெஸ் பண்ணி அவனை இம்ப்ரெஸ் பண்ணிடு, அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் இவளுக்கு ஃபோனில் வந்து மெசேஜ் வருது. அதாவது சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். மனசில் இவ எல்லாத்தையும் நினைக்கிறா. ஹீரோ வந்து ரொம்ப ஜென்டில்மேனாக நடிக்கல, ஆக்சுவலாக அவன் உண்மையிலே அப்படி தான் இருக்கான். ஸோ அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவள் வாழ்க்கையில் யாருமே அவளை அப்படி ட்ரீட் பண்ணதே கிடையாதுல்ல. ஸோ அவளுக்குலாம் ஒரே ஹாப்பியாக இருக்குது. இவன் வரும்போதெல்லாம் பொக்கே வாங்கிட்டு வரான், ரொம்ப பாசமாக வேற பேசுகிறானா, அதனால தான். நெக்ஸ்ட்டு இவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, ஆன்லைன் கேமு, நீ வரையா நம்ம 2 பேரும் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ எனக்கு அந்த கேம் விளாடவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்ல, அப்போ தான் அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. இப்போ வந்து இதே கேமை அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட விளையாடும் போது அவள் ரொம்ப கலாய்க்கிறான், என்னடி உனக்கு ஒன்றும் விளையாட தெரியல, நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டு அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இதனாலே அவளுக்கு அந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப இன்செக்யூராக இருக்கும் போல். இவன் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நான் கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். சரி எல்லா தைரியத்தையும் வர வச்சு நானும் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் சரி கொஞ்ச நேரம் தண்ணியை குடி, நான் வந்து சாப்பாடு செஞ்சுட்ருக்கேன், சாப்பாடு செஞ்சுனே உன்னை கூப்பிட்றேன் வந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு சாப்பாடுலாம் செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். இவளுக்குலாம் ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. என்னடா இவன் சூப்பராக சமைக்கிறான், எல்லாமே தெரியுதே இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கிறா. நெக்ஸ்ட்டு இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அந்த கேம் எப்படி விளையாடுவோன்னு சொல்லிட்டு. பார்த்தா இவன் அழகாக சமைச்சிட்ருக்கான். இவளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக போயிடுது. இவள் அதெல்லாம் வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிறா, வாவ் செம்மையாக சமைக்கிறானே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு சாப்பிடும்போது கூட அந்த சாப்பாடை அவள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுறான்னா, அவளோட அக்கௌண்ட்டை போஸ்ட்லாம் பண்ணிடுறா, என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு சமைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிடுறான். இதே போஸ்ட்டை யார் பார்க்குறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பார்த்துடுறான். பார்த்துட்டு என்ன இவன் சமைச்சலாம் தரான், என்ன இவளை ராணி மாதிரி பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கடுப்பு தான் வருது. இவங்க 2 பேரும் இங்கே வந்து நல்லா உட்காந்து ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த கேம் தான் விளையாட போகிறாங்க போல். இவன் இந்த விஷயத்தை அவளோட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்கிறான், இந்த மாதிரி நான் அந்த கேம்லாம் விளையாட போகிறேன்டி அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு அந்த கேமை விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இவன் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே சந்தோஷம். நம்மளுக்கு வந்து கைட் பண்ண ஒருத்தலாம் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம சாப்பிட்டே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த சைடு காமிச்சா, இந்த சைடு இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, நம்மளுக்குலாம் யாருமே சமைச்சு தர போகிறதில்ல போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபோனில் அந்த ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோவில் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு சமைச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டிருக்கிறத பார்த்தோன்னே, என்னது சமைச்சு கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த சைடு எப்படி ஷாக் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கேம் விளாட்றாங்க. அந்த கேம் விளாண்டதுக்கப்புறம் அதில் இருக்க ஸ்கோர் எல்லாத்தையும் வந்து ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறான், இந்த மாதிரி இந்த கேம்லாம் விளாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே இவன் கன்ஃபார்மாக ஆகிடுது, இல்லை அதை வந்து ஹீரோயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயினுக்கு இந்த கேம் வந்து இன்செக்யூராக இருக்கும், அவள்லாம் இந்த கேமே விளையாட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, காலையிலையும் ஆகிடுது, காலையிலையும் 2 பேரும் சமைச்சு சாப்பிட்றாங்க. இவளுக்குலாம் சந்தோஷம், என்னடா இது நம்மளை இப்படி பார்த்துக்கிறானேன்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் ஒன்றா இவன் வந்து ஆஃபிஷியலாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கான், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மயக்க போட்டு விழுந்திருப்பான் போல். ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் நடந்திருக்குன்னு சொன்னோன்னே இவன் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான். அப்போ வந்து இவன் கேட்குறேன், என்னை பார்க்க ஏதாச்சும் ஒரு அழகான பொண்ணு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும்போது, இல்லை சார், ஒரே ஒரு பொண்ணு வந்தாங்க, சாப்பாடெலாம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த பொண்ணு வர சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் தான் வந்திருப்பான்னு பார்த்தா, அங்கே வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது இவளோட ஹீரோயினோட
பெஸ்ட் ஃப்ரெண்ட் பொண்ணு வந்திருப்பா. "ஏய் உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்கா பேசும்போது, "ஏம்மா நீ தயவு செஞ்சு போறியாம்மா? உன்னால தான் எல்லா பிரச்சனையும்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் நெனைக்கிறான். "நான் கஷ்டப்பட்டு உனக்கு சமைச்செல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் சாப்பிடேன்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? எனக்கு உன்ன பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. உன்னால தான் அத்தன பிரச்சனையும் நடந்தது. உன்னால தான் அவ டவுட் பண்ணா எல்லாமே நடந்தது. நான் உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் தான். பட் எனக்கு ஹீரோயின் தான் முக்கியம். அவளால தான் என்னோட கம்பெனி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கம்பெனிய பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கான். பட் ஹீரோயினோட ஃபீலிங்ஸ் பத்தி சுத்தமா கண்டுக்க மாட்டேங்கிறான். இந்த பொண்ணு வந்து இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது, இந்த சைடு அந்த அசிஸ்டன்ட் பையன் வரான். வந்து ஒரு விஷயத்த சொன்னோனே இவனுக்கு ஒரே கடுப்பாகுது. ஹீரோயின பத்தி தான் ஏதோ சொல்றான். அவன் வந்து ஏதோ சொல்லும்போது இவனுக்கு கடுப்பாயிடுது. "இல்ல, இல்ல நானும் போணும்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் ஏதோ ஃபாரினுக்கு போறா போல, இவனும் பின்னாடியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கையில இருக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுட்டு போறான். நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டுருக்கும்போது, அப்போ ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட்காரன் வந்து முட்றா மாரி வந்தோனே, ஹீரோயின் வெளில வந்து சிவிலியன விட்டு, "என்ன நீ நெனச்சிட்டு இருக்க? எங்க 2 பேரும் சாவடிக்க பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஏய் ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கூட வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சுறான். "என்ன நடந்தாலும் உன் கூட நான் வரமாட்டேன். நீ என்னை எவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ண தெரியுமா? நான் உன் கூட என்கேஜ்மெண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ இப்படி காமிச்சிட்டில்ல, என்ன கேவலமா காமிச்சிட்டில்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையெல்லாம் பிடிச்சிட்டு, "இவன் தான் என்னோட ஹஸ்பண்டு. இவன் கூட தான் நான் என்னோட வாழ்க்கைய வாழப்போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போடுறான் அவ முன்னாடி. "உனக்கெல்லாம் இந்த சீன் தேவைதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுல நினச்சிட்டு இருக்கும்போது, ஹீரோவும் சப்போர்ட் பண்றான். "என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது என்னோட ஒய்ஃப் கிட்ட நீ பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தா ஹீரோ சமைச்சுலாம் வச்சுருப்பான் போல. "நீ என்கிட்ட ஏன் சொல்லல சமைக்கலன்னு சொல்லிட்டு, நான் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேனே" அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா, "நீ இரு நான் உனக்காக ஜூஸ்லாம் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் அவளுக்கு ஃபோன்ல ஒரு மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு அத பார்த்துக்கிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் அந்த ஜூஸையும் எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட குடுக்குறா. அதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு உடம்பு சரியாம வந்து ஹை ஸ்கூல்ல இருக்கும்போது, அப்போ ஒரு பொண்ணு வந்து இதே ஜூஸ் தான் குடுக்கும். "எனக்கு இந்த ஜூஸ் பிடிக்கும். நீ குடி உனக்கு சரியா போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ வாங்கி குடுக்கும். இது வேற யாரும் இல்ல ஹீரோயின் தான். நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் வந்து அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசுறா. "இந்த மாரி அவன் ரொம்ப நல்லவனா இருக்கானேடி" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, "ஏய் அப்ப அவன கரெக்ட் பண்ணுடி. அழகழகா ட்ரெஸ் போட்டு அவன மயக்கு. அவ்வளோதான் முடிஞ்சுது. எல்லாமே நடந்துரும் தானா" அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஐடியாலாம் குடுக்குறா. பட் இவளுக்கு அதெல்லாம் பண்றதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஹீரோ வந்து கே அலிகேஷன் வாங்கியிருக்கார்ல எல்லார் முன்னாடியும். அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே பயமா இருக்கு. "ஏய் அவனா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தா தாண்டி எல்லாத்துக்கும் வேலைக்காகும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவனுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்ல. நான் மீதி எல்லாத்தையும் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஹீரோயினும் கால் பண்ணி கூப்பிடுறான். இவனும் வந்துடுறான். வந்தோனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுறான். "இங்க பாருப்பா உன்னோட ஒய்ஃப் பார்க்க பளபளன்னு பப்பாளி மாரி இருக்கா. யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ளே நீ அவள வந்து கம்ப்ளீட்டா உனக்காக மாத்திக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு போயிடுறா. இந்த சைடு ஹீரோயின் அவ என்ன சொன்னான்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்போ அவன் அப்படியே ஒரு மாரியே ஹீரோயின பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு உண்மையிலே என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் திரும்பி கூப்பிடுறனால, இவ வந்து தனியா போகாம அவளோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு போறா. இத பார்த்தோனே அவனுக்கு ஒரே கடுப்பு. "இவன எதுக்கு கூட்டிட்டு வந்தா? நான் உன்ன மட்டும் தானே வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது, "இவன் என்னோட ஹஸ்பண்டோட தானே வருவேன் நானு. நான் தனியாலாம் இனிமே வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லும்போது, ஹீரோவும் சப்போர்ட்டுக்கு பேசுறான். "சரி நீ என்கிட்ட ஒன்றும் இந்த மாதிரிலாம் பேச வேணாம். நீ என்னோட கம்பெனியில இருக்க டீட்டெயில்ஸ்லாம் யார் லீக் பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது, இவ சொல்றா, "நீ வந்து யார நம்புனியோ அவங்க தான் லீக் பண்ணாங்க. யாருக்காக என்னை விட்டுட்டு போனியோ அவங்க தான் லீக் பண்ணாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்டைரக்ட்டா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரை சொல்றான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் அந்த நேரத்துக்கு தான் வரா. வந்தோனே நடிக்கிறா. "ஐயோ! நான் அதுவும் எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கெல்லாம் ஒரே கடுப்பு. "அடி பாவி! என்னோட கம்பெனி போச்சு, என்னோட ரிலேஷன்ஷிப் போச்சு, எல்லாமே உன்னால தாண்டி போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடுப்புல அந்த பொண்ண போட்டு அடிச்சிடுறான். இவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ற சீன் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது, அப்போ ஹீரோயின் வந்து நெனைக்கிறா, "என்னடா நம்மளோட ஹஸ்பண்ட் இவ்வளோ நல்லவனா இருக்கானே! இப்படிலாம் கிடைக்க நம்ம குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷமா அவன பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, என்னையே பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதுவா நீ எவ்வளோ அழகா இருக்க, எவ்வளோ அழகா குக் பண்ற, உனக்கு எல்லாமே தெரியுது. இந்த மாரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணுமே" அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசும்போது ஹீரோக்கெல்லாம் ஒரே வெக்கமா ஆயிடுது. ஐயய்யோ! நம்மள பத்தி இவ்வளோ பெருமையா பேசுறான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஹீரோயினுக்கு வருத்தமா இருக்கு. இந்த மாரி இந்த கம்பெனிலாம் இப்படி ஆவுதே அப்படின்னு சொல்லிட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த கம்பெனி இருக்க எல்லா பேரும் உனக்கு எழுதி வச்சுடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ பிளான் போடுறான். "சரி வா இப்ப நம்ம பாட்டி வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி போலாமே" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வரா. நெக்ஸ்ட் அந்த ஸ்டாப்பிங் வந்துருது. வந்தோனே ஹீரோல, "நீ இறங்குறியா? இல்லன்னா நான் உன்ன இறக்கி விடவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நானே இறங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நெக்ஸ்ட் அவ ஒரு விஷயமும் சொல்றா. இந்த மாரி நான் ஏ ஆர்ஃபன்ல இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி நெறைய பேசுவா. இப்ப பாரு எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கு. அந்த ஹஸ்பண்டும் இப்படி தான் பேசுறானே! சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசுறா.
நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் பாட்டிய பார்க்குறாங்க. பாட்டி வந்தோனே, "இந்த லூசு பையன் நீ வரேன்னே சொல்லலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஹீரோக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பாட்டி வந்து பேசுறாங்க, "என்னம்மா எனக்கு ஒரு குட் நியூஸ் எதுவுமே கிடைக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவனுக்குலாம் வெக்க வெக்கமா வருது. இவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அது வேற யாரும் இல்ல. இந்த ஹீரோவ வந்து கேன்னு சொல்லிட்டு இன்னொரு பையனோட பேசுவாங்கல்ல, அவன் தான். இவன் வந்து நார்மலான கொலீக் தான். அவன் என்ன சொல்றான்னா, "நீ என்னப்பா மேரேஜ் ஆனே ரொம்ப பிஸி ஆயிட்ட. நம்ம கம்பெனியும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாரி ஆயிட போகுது" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் ஆவாது. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃபோன வச்சுடுறான். இந்த சைடு பாட்டி வந்து, "நீங்க 2 பேரும் இங்கேயே தங்குங்களேன் ப்ளீஸ். என் கூட இருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு வலிக்கிற மாரி கொஞ்சம் நடிக்கிறாங்க. சரி இவங்களும் அத நம்பிட்டு, "சரி உங்க கூடயே நாங்க இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பாட்டி வந்து சொல்றாங்க, "உங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரூமுக்கு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் தொரத்தி விடுறாங்க. அந்த ரூம வந்து காமிக்கிறாங்க. அந்த சர்வெண்ட் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அந்த ரூம பார்த்தோனே ரொம்ப புடிச்சிருது. அவ ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அங்க படுத்துடுறா. படுத்துட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா, அங்க வந்து ஹீரோ குளிச்சுட்டு இருக்கான். குளிச்சுட்டு அவன் வெளில வரான். "ஐய்யய்யோ! நீ வெளில மட்டும் வந்துராத. வெளில நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, "ஆஹா அதெல்லாம் நான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெளில வரான். இவங்க 2 பேரும் இங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஹீரோயின் ஸ்லிப் ஆகுற மாரி வரும்போது, ஹீரோ புடிச்சிடுறான். புடிச்சிட்டு கீழ பிடிக்காத மாரி அப்படியே பெட்ல தூக்கி போட, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. க்ளோஸா ஆக ட்ரை பண்றாங்க. பட் அவங்களுக்குள்ள ஒண்ணுமே ஆவல. ஏன்னா ஹீரோயின் கால்ல அடிபட்டுருக்கு. அப்போ ஹீரோ வந்து அவ கால பார்த்தோனே சொல்றான், "உனக்கு கால் சரியா போனோனே நான் உன்ன எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போறேனே" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது. "ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் அப்படியே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் புக் படிச்சுட்டு இருக்கும்போது அவ ஃப்ரெண்டு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறான். "கடைசியா உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உன்ன விட்டு சுத்தமா போயிட்டான். நீ இனிமே ஜாலியா இருக்கலாம். நீ தான் ஒரு பைத்தியக்காரி மாரி அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. ஆனா அவன் உன்ன கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல. பரவால்ல உனக்கு டிசர்வ்டான ஒரு பெர்சன் கிடைச்சிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேர சொல்றாங்க. இது கேட்டோனே ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப அங்க ஹீரோ வரான். வந்துட்டு "என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதுவா என்னோட ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தா. அத தான் படிச்சுட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நெக்ஸ்ட் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் பொண்ணு தான் வரா. வந்து கால் பண்ணும்போது என்ன சொல்றான்னா, "என்னடி உங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் நடந்ததா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அட போடி அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல" அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த நைட் ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் பிளான்லாம் சொல்றா. ஹீரோயினும் ரெடியா வந்து உட்கார்றா. அப்போ ஹீரோ பில்லோவும் பெட்ஷீட்டும் எடுத்துட்டு, "நான் சோஃபால போய் தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு சோஃபா? இவ்வளோ பெரிய ரூம் இருக்கும்போது" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் சோஃபாவிலே போய் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். காலையில அந்த சர்வெண்ட் கிட்ட கேட்குறா ஹீரோயினு. எங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்றா, "எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் நல்லா தான் ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட்டு இந்த சைடு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தாத்தா, பாட்டிய தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பிடிச்சு நல்லா திட்டுறாங்க. அந்த பொண்ணுனால தான் கம்பெனி நல்லா இருக்குன்னு தெரியுது. எதுக்கு அந்த பொண்ண அவன் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது, அப்போ அவன் அங்க வரான். "உனக்கு அறிவே இல்லடா, நீ முட்டாள்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா செம்மையா பிடிச்சு திட்ட, "ஐயோ! தாத்தா என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முட்டி போட்டு உட்காந்துடுறான். "இப்போ எப்படி என்னோட கம்பெனி திருப்பி கொண்டு வருவ?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஆனா இந்த தாத்தாக்கு இவன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. இவனால தான் எல்லா கம்பெனியும் போச்சு. ஸோ இவரே ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தானே இப்போ இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கம்பெனி அவர் கையில தானே இருக்கு. ஸோ அவர்கிட்டயே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. "ஐயோ! மன்னிச்சிடுங்க. உங்களோட ஒய்ஃப் இப்படி பண்ணதுக்கு சாரி. என் பேருன்னு தெரியாம பண்ணிட்டான்" அப்படின்னு சொல்லும்போது, "தெரியாம பண்ணிட்டானா? எவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்கான் என்னோட ஒய்ஃப. நான் அப்படிலாம் வந்து உங்களோட கம்பெனிலாம் கொடுக்க முடியாது. நீங்க வேற வயசுல பெரியவங்களா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்றத விட நீங்களா போறதே பெஸ்ட்டு. நீங்களே இந்த கம்பெனிய விட்டு வெளில போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் மரியாதையா வெளியில அனுப்பி விட்டுர்றான். நெக்ஸ்ட் ஹீரோயின் இந்த சைடு அவளோட அக்காவ பார்க்க போயிருக்கா. அவ அக்கா, "என்னடி என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றா. "கிஃப்ட்டா? நீ கிஃப்ட்லாம் குடுப்பியா?" அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் குடுப்பேனே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பாதி கம்பெனியோட ஷேர இவரோட அக்கா பேருக்கு இவ எழுதி குடுத்துருக்கா. இத பார்த்தோனே அந்த அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. "நீ இதெல்லாம் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே சந்தோஷத்துல அவ சிரிக்கிறா. நெக்ஸ்ட் சீன் திரும்பியும் ஹீரோ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணி, "ப்ளீஸ் கடைசியா ஒரே ஒரு வாட்டி என்ன மீட் பண்ணவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஹீரோவ கூட்டிட்டு தான் போறா. அங்க போனோனே அவன் சொல்றான், "இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு லோன் எடுத்து தான் இந்த பார்ட்டியும் நடத்துறேன். ஸோ கடைசியா அவன விட்டு போறேன். நான் வேற ஒரு பொண்ண மேரேஜ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோவும், ஹீரோயினும் சாரி கேட்குறான். "என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் உங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அப்பாலஜைஸ் பண்றான். கடைசியா இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயின விட்டு போயிட்டான். ஹீரோவும், ஹீரோயினும் சந்தோஷமாவும் இருக்காங்க. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சுது கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.